ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர் சமையலில் அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 தக்காளி, 10 பல் பூண்டு, 4 வரமிளகா, 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு இப்போ பொரிஞ்சு வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீரகம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 4 வரமிளகாவை எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு பூண்டு 10 பல் அதை நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்ட பிறகு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தக்காளி 3 தக்காளி நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும் எண்ணெயில், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ அடுத்து நான் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் 1 கப் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன். நான் இதில் 2 டம்ளர் அரிசியும் அதுக்கு 1/4 டம்ளர் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு அரிசியும். இப்போ இந்த அரிசியை நல்லா கிளறி விட்டுக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ இந்த அரிசியில் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பவுலில் நான் 2 பவுல் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நான் 2 பவுல் அதே பவுலில் மெஷர் பண்ணி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதில் 2 கோபுரம் மாதிரி சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன். சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கிளறி விட்டுக்கோங்க கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அடுத்து நான் இதில் நெய் ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க நீங்கள், அப்போ தான் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணி முடிச்சுட்டு மூடி வச்சுருங்க குக்கர் போட்டு. நான் 2 விசில் வைப்பேன். உங்கள் சாதம் எப்படி வேகுதுன்றத தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், விசில் வச்சு ஆறியாச்சு. சாதம் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக நல்ல மணமாகவும் இருக்குது.
வாங்க சாப்பிட்லாம்.